Hi friends, இந்த வீடியோல நம்ம aptitude question solvingல profit and loss பத்தி பார்ப்போம். சோ இதுவுமே நமக்கு வந்து ஒரு 3 to 4 மாடல்ஸ் நம்ம இதுல பார்ப்போம். சோ அதை பேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம question solve பண்ணும்போது நமக்கு டிஃபரண்ட் டாஸ்க் பார்ப்போம். சோ இப்போ இதுல வந்து percentage ரிலேட்டடா நம்ம பார்க்கறோம் profit and loss. சோ காஸ்ட் பிரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சிரணும். காஸ்ட் பிரைஸ்னா என்னது? ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட். செல்லிங் பிரைஸ்னா எய்தர் நான் அதை வந்து கூடுதல் விலைக்கு விற்கலாம், கம்மியான விலைக்கு விற்கலாம். சோ நான் அதை கூடுதல் விலைக்கு விற்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். அதே அந்த பொருளை வந்து நான் கம்மி விலைக்கு விற்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? லாஸ் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன், 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு வந்து என்னது? அது ப்ராஃபிட். அதே 5 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 3 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னா லாஸ் கிடைக்கும். அப்ப நான் ப்ராஃபிட் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ப்ராஃபிட் வந்து என்னோட செல்லிங் பிரைஸ் கூடுதலா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன நடக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகே, சோ நான் வந்து 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், 10 ரூபாய்க்கு அதை விற்கிறேன்னா 10 minus 5 வந்து என்னது? 5. இது என்னோட ப்ராஃபிட். இதே லாஸ்னா என்னது? நான் வந்து செல் பண்றது வந்து கம்மியா பண்றேன், காஸ்ட் பிரைஸ் வந்து கூடுதலா இருக்கும். அப்போ காஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட்ல வரும், மைனஸ் செல்லிங் பிரைஸ். நான் 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை 3 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு வந்து 2% வந்து என்னன்னா லாஸ் ஆயிருக்கும். சோ நான் அதிக விலையில வித்தேன்னா அது வந்து எனக்கு ப்ராஃபிட்ல லீட் ஆகும், கம்மி விலையில செல் பண்றேன்னா அது வந்து எனக்கு என்னது? லாஸ்ல வந்து முடியும். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலா இப்பயே இங்கேயே பார்த்துட்டோம். தென் பெர்சன்டேஜ் ஃபார்முலா கேட்பாங்க. சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், அப்படி பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கேக்குறாங்கன்னா வேற ஒண்ணு இல்ல, ப்ராஃபிட். இங்க என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அது பெர்சன்டேஜ். ஓகேவா? சோ டிவைடட் பை நம்ம வாங்கக்கூடிய ரேட், காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இது வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா. இதே வந்து லாஸ் பெர்சன்டேஜ் கேக்குறாங்கன்னா அதே மாதிரி தான். என்ன இருக்கு? லாஸ் டிவைடட் பை நம்ம வாங்கக்கூடிய ரேட் இன்டூ 100. சோ இதெல்லாம் பேசிக்கா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், லாஸ் பெர்சன்டேஜ், இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா ஓரளவு பேசிக் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். a man sold 2 watches at the same price. சோ அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட், இது நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a man sold 2 watches, 2 வாட்சை விற்கிறாங்க, at the same price, ரெண்டும் ஒரே ரேட்டுக்கு விற்கிறாங்க. One at a 10% profit and the other at a 10% loss. ஓகேவா? So find is overall loss or gain percentage அப்படின்றத கேட்டாங்கன்னா, சோ இது ஓவராலா சிம்பிளிஃபை பண்றதை விட என்னன்னா, 2 ப்ராடக்ட் வாங்கி ஒரே ரேட்டுக்கு வந்து விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 10%, ஒன்னுக்கு வந்து ப்ராஃபிட்டும் இன்னொன்னுக்கு லாஸும் வருதுன்னா ஃபார்முலா இதுதான், n divided by 10 the whole square. சோ 10 வந்து நமக்கு ஃபார்முலாவே தான். ஃபார்முலா என்னன்னா, find is overall loss or gain percentage. வந்து loss or gain percentage எப்பவுமே லாஸ் தான் கிடைக்கும். அந்த லாஸ் percentage வந்து எப்படி இருக்கும்னா, ஃபார்முலா வந்து என்னன்னா n by 10 the whole square. இந்த ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ n ஓட வேல்யூ என்னன்னா நமக்கு percentage சேமா இருக்கலாம், அந்த வேல்யூ. சோ 10 divided by ஃபார்முலால உள்ள 10 the whole square percentage. இதுதான் ஆன்சர். அப்ப என்ன வரும்? 1% வரும். சோ இதே மாதிரி நான் இதுல ஒரு 2 to 3 questions ஆட் பண்ணிருக்கேன், சோ தட் உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். தென் செகண்ட் क्वेश्चन போவோம். A person buys a pen from a wholesaler at rupees 10 for 20 pence. He sells those pens at rupees 10 for 15 pence. Find his profit or loss percentage. A person buys a pen, ஒரு பென் வாங்குறான், from a wholesaler at rupees 10 for 20 pence. 20 பென். அதுல வந்து eachன்ற வேர்ட் இருக்கும். அதாவது நம்ம ஒரு பென்னுக்கு ஃபைண்ட் பண்ணுவோம். அதாவது a person buys a pen from a wholesaler at rupees 10 for 20 pence. 10 பென்னை 20 ரூபாய்க்கு வாங்குறான். He sells those pens, அதாவது வாங்கக்கூடியது காஸ்ட் பிரைஸ். He sells those pens at rupees 10 for 15 pence. 10 பென்னை, அதுல வந்து 10 பென் வாங்கினத 20 பென்னை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். Then he sells those pens at rupees 10 for 15 pence. 15 pence 10 ரூபீஸ்க்கு 15 பென்ஸ் வந்து வித்திருக்கான், செல்லிங் பிரைஸ். சோ அதை நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்ட் ஃபைண்ட் பண்ணணும். சோ காஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்கு, செல்லிங் பிரைஸ் கொடுத்திருக்கு, அதை வச்சு நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு வந்து என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம்னா ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். சோ அவனோட செல்லிங் பிரைஸ் வந்து என்னது? அவன் வாங்கினது வந்து 20 பெண்ணை 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், 15 பெண்ணையே அவன் 10 ரூபாய்க்கு வித்துறான். அப்ப கண்டிப்பா அவனுக்கு என்னதான் இருக்கும்? ப்ராஃபிட் இருக்கும். சோ ப்ராஃபிட் நம்ம ஃபைண்ட் பண்றோம்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சோ செல்லிங் பிரைஸ் வந்து என்னது? 2/3 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து 1/2. அதை சால்வ் பண்ணோம்னா ப்ராஃபிட் கிடைச்சிரும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் என்னன்றது இன்டூ 100. சோ சால்வ் பண்ணோம்னா ஃபைனலா அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஓகேவா? சோ பாத்துக்கோங்க. The next question, 25% of a number is 8 less than 1/3 of that number. Find the number. அப்ப நம்பரை நான் என்ன எடுக்கிறேன்னா x ன்னு எடுக்கிறேன்.
சோ எக்ஸ் நான் அந்த நம்பர் எடுத்துட்டேன்னா இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். 25% of a number. அப்ப 25% of a numberனா 25 by 100 இது percentage of a number. நம்பர் நம்ம x ன்னு எடுத்துருக்கோம். ஆஃப்னா into. So x is என்னது equal to 8 less than 1/3 is 8. ஓகேவா 25% of a number is 8. 8 less than 1/3 of that number. So இந்த is less than அது வந்து என்னன்னா லைக் எப்படி சொல்ல 1/3 of a number விட இது வந்து கம்மியா இருந்துச்சுன்னா that the answer will be 8. So 25% of a number is 8 less than 1/3 of that number. ஓகேவா so expression வந்து இந்த ஃபார்மேட்ல வரும் 1/3 of that number அப்போ 1/3 of x. ஓகேவா so நீட்டா புரிஞ்சுட்டு எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். So 25% of a number is 8 less than அதாவது இது ஃபுல்லா less than 1/3 of that number. ஓகேவா சோ அப்ப நம்ம இப்ப இதை சால்வ் பண்றோம்னா எக்ஸ்பிரஷன் கிடைச்சிச்சுன்னா அதை ஜஸ்ட் டைரக்டா சால்வ் பண்ணிட்டோம்னா x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கொஞ்சம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எழுத முடியும். சோ தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். சோ ஃபோர்த் கொஸ்டின் பாத்தோம்னா if the numerator of the fraction is decreased by 15%. சோ நியூமரேட்டரை நான் வந்து கேபிட்டல் என்ன எடுக்கிறேன் and its denominator is diminished. அதாவது diminished decreased தான். denominator d ன்னு எடுக்கிறேன் is diminished by 10%. The value of the fraction is 2/9. அப்ப இந்த fraction ஓட வேல்யூ வந்து 2/9 கொடுத்திருக்காங்க. Find the original fraction. இது ஈஸி தான். So numerator of a fraction. So numeratorனா divided by க்கு மேல இருக்கு. Numerator of a fraction is decreased by 15%. So 15% என்னது 15/100 of that number. அந்த நியூமரேட்டர்ன்ற வேல்யூ இப்ப நியூமரேட்டர்ன்ற ஒரு வேல்யூ இருக்கு x by y தான் என்னோட நியூமரேட்டர்னா நியூமரேட்டரை வந்து நம்ம வந்து என்னது ஒரு 15% வந்து டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னா அந்த நியூமரேட்டர் கண்டென்ட் தான் நம்ம வந்து 15% மைனஸ் பண்றோம். அப்போ இப்போ 100% இருக்குன்னா அதுல 100x மைனஸ் ஒரு 50% ஆஃப் x வந்து நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த நியூமரேட்டர்ன்ற டேர்ம். அப்ப நமக்கு நியூமரேட்டர் n எடுக்கிறோம்னா அந்த டேர்மை நம்ம வந்து 15% டிக்ரீஸ் பண்றோம்னா 15/100 of n and its denominator is diminished by 10%. அப்ப d minus 10/100 of d. The value of the fraction is 2/9 கொடுத்திருக்காங்க. Find the original fraction. So fraction find பண்ணு numerator by denominator find பண்ணணும். ஓகேவா சோ இந்த numerator தான் நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா 15% வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோம். தென் denominator வந்து 10% ரெடியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஆக்சுவல் நார்மல் n by d யோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். சோ இத சால்வ் பண்ணிட்டா போதும். சோ இத நம்ம சால்வ் பண்ணோம்னா 85/100n denominator நம்ம சால்வ் பண்றோம்னா 90/100n 100d which is equal to 2/9. சோ இத நமக்கு இப்ப சால்வ் பண்றோம். சோ டிவைடட் பை வந்து இன்டு மாறுதுனா ரெசிப்ரோக்கல்ல மாறிடும் 100/90d 100 cancel. சோ என்ன இருக்கு பேலன்ஸ் 85n/90d which is equal to 2/9. so 9 1 is 9 9 10 is 90. so n/d is equal to 10 வந்து கிராஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல மாறிடும். ஆல்ரெடி இங்க நமக்கு ஒரு 2 இருக்கு, இது கட் ஆகல நார்மல் 2. so 2 into 10 வந்து 20 டிவைடட் பை 85 வந்துரும். அதை சால்வ் பண்ணனா 4/17 வரும். இதுதான் ரேஷியோ. ஓகேவா சோ தென் நெக்ஸ்ட் நம்ம 5th क्वेश्चन பாப்போம். So, இப்போ 6th question பார்க்கிறோம். So, a seller marked up the price of an article by 20% and then gave a discount of 20%. அதாவது 20% then discount என்னது அவனுக்கு எப்படி அது வந்து லாஸ் மாதிரி. So, ஒரு 20% வந்து குறையுது. Find what percent did he lose in his transaction. So, நம்ம first question பார்த்த மாடல் 2 ப்ராடக்ட்ஸ் வாங்குறான், ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல செல் பண்ணும்போது அவனுக்கு 10% ப்ராஃபிட் 10% லாஸ். அதே மாதிரி தான் அவன் பிக்ஸ் பண்ண ரேட் வந்து 20%, அப்புறம் அவன் கொடுத்த டிஸ்கவுண்ட்னா அது வந்து 20%. அப்போ அந்த டைம்ல இருக்கும்போது அவனோட லாஸ் எவ்வளவுன்னு கேட்பாங்க. சோ அது எப்பவுமே நமக்கு வந்து லாஸ்ல தான் முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தோம். சோ அந்த லாஸ் வந்து என்னன்னா நமக்கு எவ்வளவு இருக்கும்னா n/10 ஸ்கொயர் percentage அப்படின்னு சொன்னோம். சோ n நமக்கு இங்க என்ன இருக்கு, அதாவது a னு நோட் பண்ணிக்கலாம். a வந்து என்னது 20. சோ 20/10 the whole square percentage. அப்ப 20/10 வந்து 2, 2 square வந்து 4, so 4%. ஓகேவா then next நம்ம 6th question பாப்போம். சோ இது லாஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு. சோ if the cost price of an article is 67%, cost price வந்து 67% of the selling price. So cost price எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னா 67% of selling price. அப்ப selling price என்னன்றதை கொடுக்கலனா selling price SP ன்னு எடுத்துக்கிறேன், இல்ல X நீங்க போட்டுக்கலாம், என்ன வேணுமோ போட்டுக்கலாம். What is the profit percent? அப்ப profit percent ஓட ஃபார்முலா நீங்க ஃபர்ஸ்ட் சைடுல எழுதிக்கோங்க. profit percent என்னது profit by cost price into 100. அப்ப நமக்கு cost priceம் profitம் தெரிஞ்சா இத சால்வ் பண்ணிரலாம். cost price क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 67% of selling priceன்றது. selling price என்னன்றதை கொடுக்கல,
எடுக்கல. சோ இன் கேஸ் நான் செல்லிங் பிரைஸ் வந்து எக்ஸ் எடுக்கிறேன்னா காஸ்ட் பிரைஸ் நான் என்ன எடுக்கணும் 67% ஆஃப் எக்ஸ் வந்து 67/100 இன்டூ எக்ஸ்னு வரும். இப்போ நான் இதை வந்து ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்ணணும். சோ ப்ராஃபிட்னா நமக்கு ஃபார்முலா என்னது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் நான் என்ன எடுத்திருக்கேன் எக்ஸ்னு எடுத்திருக்கேன். சோ எக்ஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது 67/100 எக்ஸ்னு வரும். அப்ப என்ன வரும் 100x மைனஸ் 67x டிவைடட் பை 100 வரும். அப்ப 33x by 100 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்ப எனக்கு ப்ராஃபிட்டும் கிடைச்சிருச்சு காஸ்ட் பிரைஸும் கிடைச்சிருச்சு. அதை சால்வ் பண்ணா போதும். சோ ப்ராஃபிட் எனக்கு என்ன வந்துச்சு 33x by 100. சோ 33x by 100. காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன இருக்கு 67 by 100 x இருக்கும். சோ இன்டூ 100. சோ எக்ஸும் நான் வந்து என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். 100 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கு 33 into 100 3300 டிவைடட் பை 67 வரும். அதை சால்வ் பண்ணோம்னா 49.25% கிடைக்கும். ஓகேவா? சோ சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உள்ள சம் டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். பேசிக்கா நம்ம இது என்னெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், லாஸ் பெர்சன்டேஜ், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு அதை வச்சு லாஸ் பெர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணா n/10 the whole square percentage அதை வச்சு சால்வ் பண்ணா ஃபைண்ட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து கோடிங் அண்ட் டீகோடிங், சோ அது ஒரு ஈஸி டாபிக் தான், அதை பார்ப்போம். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வேற ஏதாவது டாபிக்ஸ் புரியல, வேற இந்த மாதிரி எடுக்க இல்ல இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். சோ தட் கமெண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தட் அதை இன்னும் ஈஸியா பண்ணிருக்கலாம்னா அவங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் வாசிப்பாங்க எல்லாருமே. சோ தட் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.